ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த அடிப்படை வரலாறை பார்க்கிற பொழுது சில ஆதாரங்களை நாம் ஹதீஸ்களை பார்க்கிற போது சுப்ஹானல்லாஹ் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் தோழர்களும் மதீனாவில் மக்காவுக்கு வருகிறார்கள், தடுக்கப்படுகிறார்கள். ஹுதைபியாவிலே அங்கே ஒப்பந்தம் போடப்படுகிறது. அந்த ஒப்பந்தம் போடப்படக்கூடிய நேரத்தில் எதிரிகள் சொன்னார்கள், இந்த வருஷம் நீ இருக்கக்கூடாது, உள்ள வரக்கூடாது, நீங்க ஊருக்கு போயிடணும், மதீனாவுக்கு திரும்பி போயிடணும், நீங்க மக்காவுக்குள்ள ஹஜ் செய்ய உம்ரா செய்ய வரக்கூடாது, ஊருக்கு போயிடணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் எதிரிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் மசூரா பண்றாங்க. கடைசி அங்கிருந்து ஆட்கள் வருகிறார்கள். இந்த வரலாறு சுருக்கமாக சொல்கிறோம். 2 ஒப்பந்தம் போடப்படுகிறது. சில முக்கியமான ஒப்பந்தங்கள் அங்கே கையெழுத்தாகிறது. என்ன ஒப்பந்தம்? மக்கத்து குஃபார்கள் சொல்லக்கூடிய முதல் ஒப்பந்தம் என்ன தெரியுமா? மக்காவிலிருந்து யாராவது மதீனாவுக்கு வந்தா நீங்க மதீனாவுக்கு யாரும் உட்கார வைக்க கூடாது, எல்லாரும் எங்க அனுப்பிடணும், மக்காவுக்கு திருப்பி அனுப்பிடணும். ஹுதைபியாவிலே தடுக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர்களின் தோழர்களையும் வரவிடாமல் அங்கே ஒப்பந்தம் போடப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் நிறைய தோழர்களுக்கு பிடிக்கல, முக்கியமா உமர் ரலியல்லாஹு பிடிக்கல. இவங்க என்ன சொல்றது, நம்மள உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையா இருக்க சொன்னாங்க, அமைதியா இருக்குன்னு சொல்லி ஒப்பந்தம் போடப்படுகிறது. முதல் ஒப்பந்தம், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு யாரா வந்தா உடனே திரும்ப மதீனா மக்காவுக்கு அனுப்பிடணும். அதே மாதிரி மதீனாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்தா எகென்ஸ்டான ஒரு ஒப்பந்தம், எக்ரிமெண்ட். மதீனாவில் யாரா மக்காவுக்கு வந்தா நாங்க திரும்ப எங்க அனுப்ப மாட்டோம், மதீனா அனுப்ப மாட்டோம், மக்காவை வச்சுப்போம். எப்படி ஒன் சைடான எக்ரிமெண்ட். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால கையெழுத்தாங்க. ஓகே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்த போடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு தாங்க முடியல, முக்கியமா உமர் ரலியல்லாஹுக்கு தாங்க முடியல. என்னடா இவங்க சொன்னதனா அல்லாஹ்வுடைய தூதர் ஓகே ஓகேன்னு சொல்லி கையெழுத்து வர போடுறாங்களே, எவ்வளவு மோசமான ஒரு வாக்கு ஒப்பந்தம். இங்க இருந்து இங்க வந்தா இவனை ஒப்படைச்சிடணுமா, ஆனா நம்ம அங்க மதீனாவில் யாரா வந்தா திரும்ப நாங்க இங்க வச்சுக்குவோம், அங்க அனுப்ப மாட்டோம் அப்படின்னு அமைதியா இருந்துட்டாங்க ரசூலுல்லாஹ். ஒப்பந்தம் போடப்படுகிறார். ஒப்பந்தம் போட்டு முடியுது. சுப்ஹானல்லாஹ், பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் மக்காவுக்கு வந்திருக்கிறாங்கிற செய்தியை கேள்விப்பட்டு ஏற்கனவே மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மறைமுகமா வருகிறார் ஒரு நபி தோழர். எங்க தெரிஞ்சா பல பிரச்சனைக்கு உள்ளாயிருக்கும் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரையும் தோழரையும் எதிர்பார்த்துக் கொண்டு மக்காவிலே அடக்கி வைக்கப்படுகிறார், கொடுமை நிகழ்த்தப்படுகிறார். தெரிஞ்சிருச்சு, கடுமையான கொடுமைக்கு ஆளாகிறார். யாரு? அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் வந்துட்டாங்கன்னு சொல்லி ஓடி வர்றாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரோடு எங்க போயிருவோம், மதீனாவுக்கு போயிருவோம், இவங்களுடைய அடக்குமுறைகளுடைய கஷ்டம் தாங்க முடியல, இந்த மண்ணை விட்டு ஓடிடுவோம் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சந்தோஷத்துல ஓடி வர்றாரு. யா ரசூலல்லாஹ், உங்களை என்னோடு கொண்டு போய் விடுங்கள். அபூ ஜந்தலுடைய வாப்பா யார் தெரியுமா? மக்காவுடைய குப்பார்ல முக்கியமான ஆளு சுஹைல் இப்னு அம்ர். சுஹைல் இப்னு அம்ர் அந்த ஒப்பந்தத்தில் உட்கார்ந்து இருக்கான். சுஹைல் இப்னு அம்ர் சொல்றான், முகமதே, என் மகன் வந்தாங்கிறதுக்காக நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னு சொன்னா இனிமே உனக்கு நமக்கு மத்தியில் சமாதான ஒப்பந்தத்துக்கு பேச்சே இல்லாம போயிடும், எழுதியாச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கோலத்தை பார்க்கறாங்க, சஹாபாக்களை பார்க்கறாங்க. அபூ ஜந்தல் ரலியல்லாஹுடைய கோலத்தை கைகளையும் கால்களையும் சங்கிலியால் கட்டி பிணைக்கப்பட்டு கொடுமையை நிகழ்த்தப்பட்ட அபூ ஜந்தல் அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து வருத்தப்படுகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்பதற்காக அபூ ஜந்தல் அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க மக்காவுல. எப்படியாவது விடுதலை பெற்று சுதந்திரம் பெற்று மதீனாவுக்கு ஓடிடலாம்னு சொல்லி வந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அபூ ஜந்தலே மக்காவுக்கு போயிருங்க. ஒப்பந்த கையெழுத்தாயிருச்சு, வாக்குறுதி கொடுத்து ஒப்பந்த கையெழுத்து போட்டாச்சு. இனிமேல் எங்கதான் இருக்கணும், மக்காவில் தான் இருக்கணும். அதான முக்கியமே, மக்காவில் யாரும் மதீனாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய வெற்றி, அல்லாஹ்வுடைய உரிமை வர வரைக்கும் சமாதானமா இந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்துல உமர் ரலியல்லாஹுடைய சஹாபாக்களுடைய கண் முன்னால அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அவர்களை தர என்று இழுத்துக் கொண்டு போகிறார்கள் எதிரிகள். என்ன காரணம், என்ன விஷயம் வரலாற்றில் நம்ம படிக்கிறோம்? ஒப்பந்தத்தை மீற மாட்டார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாக்குறுதி கொடுத்தா மீற மாட்டாங்க, நல்ல தெரியும். ஆனா மிகப்பெரிய வெற்றியை தந்தது சுப்ஹானல்லாஹ் அந்த ஒப்பந்தம், அந்த ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவர்களை மீண்டும் மக்காவுக்கு அனுப்பணும் சும்மையா வருவாங்க. ஓகே, அல்லாஹ்வுடைய தூதர் கையெழுத்து போட்டதுக்கு ஒரு காரணத்தை அல்லாஹ் வச்சான். அல்லாஹ்வுடைய தூதர் சாதாரண ஒப்பந்தத்தை ஓகேன்னு சொல்லல. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு யாரா வந்தா சும்மையா வருவாங்க?
நன்மையை பாருங்க, ஒப்பந்தத்துடைய நன்மையை. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தா அவரை உட்கார வச்சு தாவா பண்ணி அவங்களுக்கு தேவையான நல்ல வெயிட்டான செய்திகள் எல்லாம் உள்ள கொடுத்து அவர் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாளரா மார்க் அடிப்படையில தர்பியா கொடுத்து தஸ்கியா கொடுத்து அப்படியே எங்க அனுப்புவாங்க, திரும்ப மக்காவுக்கு அனுப்புவாங்க. அவங்க ஒப்பந்தப்படி, அவர்களுடைய ஒப்பந்தப்படி, குப்பாருடைய ஒப்பந்தப்படி சும்மையா இருப்பாங்க. மக்காவில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பியாப்பட்ட தோழர்கள் சும்மையா இருப்பாங்க. அங்க போய் அந்த வேலையை பார்த்தாங்க, தாவாவுடைய வேலையை. அதே மாதிரி மதீனாவிலிருந்து யாரா மக்காவுக்கு வந்தா நாங்க திரும்ப மதீனா அனுப்ப மாட்டோம், மக்காவில வச்சுக்கொண்டு சொன்னானா இல்லையா, அதுவும் ரொம்ப சிறப்பு. ஏன் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வரக்கூடிய ஆட்கள் சாதாரண ஆட்களா இருப்பாங்க, தாவாவுல ஊறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பியாவில் நல்ல எழுச்சி பெற்று சுப்ஹானல்லாஹ் ஒட்டுமொத்த அக்லாக்குடைய ஒரு மிகப்பெரிய சிறந்த நல்ல மக்களா இருக்கக்கூடிய தோழர்கள் அவங்களதான் இருப்பாங்க. சும்மா விடல, நேரம் இங்க வருவாங்க. இவங்க சொன்ன ஒப்பந்தப்படி இவங்க உட்கார்ந்தாங்க மக்காவுல. 2 பேருடைய தாவா அவர்கள் செய்த அழைப்பு பணி மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் போட்ட ஒப்பந்தத்துக்கு ஓகேன்னு சொன்னதுக்கு காரணம் மக்காவுடைய ஊர் இஸ்லாம் வளர்வதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமானது. மக்காவில இஸ்லாம் வளர்வதற்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். நமக்கு விஷயம் அதுவும் அல்ல, வாக்கு விஷயத்தில் எப்படி இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணு முன்னால் ஒரு தோழர் விட்டு போக முடியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு தாங்க முடியல என்பதற்காக அல்லாஹ்வுடைய ஓகே வாங்க கூட்டு போனாங்களா? அவங்களுக்கு தெரியும் முகமது மீற மாட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் என்றைக்குமே வாக்குறுதியில மாற மாட்டார் என்று. இதே மாதிரி ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் வரலாறுல. கடைசியா மக்காவில இருந்து மதீனாவுக்கு கடைசியா எல்லாரும் ஹிஜ்ரத்துக்கு போயிட்டாங்க. மதீனாவுக்கு மக்காவில இருந்து கடைசியா ஹிஜ்ரத்துக்கு போகிறார் யாரு? அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு. உம்மு சலமாவுடைய கணவர் யாரு? அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு. எப்படியாவது போயிடலாம் சொல்லி கடைசியா மக்காவுடைய எல்லையை தாண்டி நிற்கிறாரு. எதிரிகள் பிடிச்சிட்டாங்க. யார? அபூ சலமாவை ரலியல்லாஹு அன்ஹு. எங்க போறீங்க? நான் மதீனாவுக்கு போறேன். போக கூடாது. இல்ல நான் கண்டிப்பா போவேன். இல்ல நீங்க போக கூடாது, கண்டிப்பா நான் மதீனாவுக்கு போயே தீருவேன். யார் சொல்றா? அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மக்காவுடைய எல்லையில் இருந்து குஃபார்களுக்கும் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. நல்லா கவனிக்கணும். இந்த பேச்சுடைய முடிவு என்ன? கண்டிப்பா நான் போயே தீர்வு உறுதியா நிற்கிறார் அபூ சலமா ரலியல்லாஹு அவர்கள். சரி, உங்களுக்கு எனக்குள்ள ஒரு ஒப்பந்தம். உங்களுக்கு என்ன தெரியுமா? மக்கால நீங்க மதீனாவுக்கு போயிருங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் மதீனாவில் இருக்கக்கூடிய முகமது கண்டிப்பா அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு எங்க உயிருக்கு கண்டிப்பா நினைக்கிறாரு, ஒரு போர் கொடுப்பாரு. அவர் தொடுக்கக்கூடிய போர் கண்டிப்பா நடக்கும், மாற்றுக்கிறது இல்ல. அவர் தொடுக்கக்கூடிய போர்ல முதல் போர்ல நீர் கலந்து கொள்ளக்கூடாது. அதான் நமக்கு மத்தியில ஒப்பந்தம். சொல்ல புரியுதா? மக்காவில இருந்து மதீனாவுக்கு நீங்க போயிருங்க. ஆனா மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் முகமது அவர்கள் எப்போது முதல்ல எங்க உயிர்த்து போர் கொடுக்கிறாரோ அந்த முதல் போர்ல நீர் இருக்கக்கூடாது, கலந்து கொள்ளக்கூடாது. இதான் நமக்கு மத்தியில ஒப்பந்தம். வாக்குறுதி ஓகேவா? போயாச்சு. நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. மதீனாவுக்கு போயாச்சு. அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி முதல் போர் எந்த போர்? ரமலானில் நடக்கிறது. எந்த போர்? பத்ர் போர். இந்த மாதம் சிறப்புக்குரிய மாதம், ரமலானுடைய மாதம். இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் 2-3 நாட்களுக்கு இடையில் இன்ஷா அல்லாஹ் பத்ர் போர் தரும் படிப்பினை என்கிற ஒரு முழு வரலாற்று நிகழ்வை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்த்து இருக்கிறோம். அந்த பத்ர் போர் நடக்கிறது. அந்த பத்ர் போரில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை திரட்டுகிறார்கள். கஷ்டமான நேரம், அத்தனை வரையும் கொண்டு வர வேண்டியிருக்கு. ஒவ்வொரு ஆளையா தேர்ந்தெடுக்கிறார்கள். எதிரியுடைய பலம் அதிகம், சஹாபாக்களுடைய பலம் கம்மி. 300-313 என்ற ஹதீஸுடைய அறிவிப்புகள் நம்ம பார்க்கிறோம். வந்து நிக்கிறாங்க, போருக்கு தயார் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள் எல்லாம் மதீனாவில இருந்து மக்களை திரட்டி பத்ருங்கிற இடத்துக்கு போறாங்க. ஆனா மக்காவில் அபூ சலமாவும் குஃபாருக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு, வாக்குறுதி. அத கடைசி வரைக்கும் நிக்கல. அவரு அல்லாஹ்வுடைய தூதத்தை சொல்லல, மறைச்சிட்டாரு, சொல்லல. களத்துக்கு வந்தாச்சு, போர்க்களத்துக்கு வந்தாச்சு, வந்து நின்னாச்சு. முக்கியமான சந்தர்ப்பம். அவர் கடைசி அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றாங்க, அபூ சலமா அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, களத்துல வந்து நிற்கும் போது எனக்கும் காஃபிர்கள் மத்தியில் ஒரு வாக்குறுதி நான் கொடுத்திருக்கிறேன். என்ன வாக்குறுதி தெரியுமா? நான் அங்க இருந்து காலி பண்ணி மதீனாவுக்கு வரும்போது என்னிடத்தில் அவர்கள் சொன்ன எடுத்துக்கொண்ட வாக்குறுதி என்னன்னா, முதல் போர்ல நீ கலந்து கொள்ளக்கூடாது என்று என்னிடம் வாக்குறுதி கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க ஓகே சொன்னீங்களா? சரி என்று. ஆமா, இடத்தை காலி பண்ணுங்க. எங்க இருந்து? பத்ருடைய களத்திலிருந்து நீங்க இடத்தை காலி பண்ணுங்க. ஓகே சொல்லிட்டீங்களா? சரியும் சொல்லிட்டீங்களா? இங்க இருக்கக்கூடாது, மதீனால போய் உட்கார்ந்துட்டீங்க. சுப்ஹானல்லாஹ். முக்கியமான சமயம்.
ஒரு ஆள் இருந்தா கூட மிகப்பெரிய வெற்றி அங்க. ஏன்னா மக்களுடைய பலம் ரொம்ப கம்மி. ஆட்களை திரட்டி கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் நிப்பாட்டி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அபூ ஸலமா அந்த வார்த்தையை சொல்றாங்க. போர் ஆரம்பிக்கிற நேரத்தில் வாக்குறுதி கொடுத்த உண்மையா கேட்கிறாங்க, ஆமான்னு சொல்றாங்க. நேர போகன்றாங்க. யார்கிட்ட கொடுத்த வாக்குறுதி? முஸ்லிம்கிட்ட கொடுத்த வாக்குறுதி இல்ல. அதுல கவனிக்கணும். ஒரு குஃபாருக்கு கொடுத்த வாக்குறுதி, குறைஷ்க்கு கொடுத்த வாக்குறுதி கண்டிப்பா நிறைவேற்றணும். நீங்க மதீனாவுக்கு போறீங்கன்றாங்க. போர்ல வந்து நிற்கும் போது எதிரிகள் முதல்ல யாரை பார்க்கறாங்க? யாரை பார்ப்பான்? முதல்ல யாரை பார்ப்பான்? அபூ ஸலமா ரசூலுல்லாஹ்வுடைய கூட்டத்தில் நிக்கிறானா? முகமதுடைய கூட்டத்துல நம்மள்ட்ட வாக்குறுதி வாங்கிட்டு போனான் அபூ ஸலமா. அந்த அபூ ஸலமா எதிரில் நிக்கிறான்னு பார்த்தாங்க. போர் ஆரம்பிக்கிற நேரத்துல பார்க்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், நிச்சயமாக அங்க அபூ ஸலமா இல்லை. அல்லாஹ் அக்பர். நபிகள் நாயகம் முகமது என்பவர் நிச்சயமாக இறை தூதர் தான். அவர் சொன்ன சொல் மீறாதவர், வாக்குறுதி கொடுத்தால் மாறாதவர், அவர் ஒப்பந்தத்தை கண்ணியப்படுத்துபவர் என்று அந்த காட்சியை கண்ணுக்கு கண்ணா பார்த்து 2-3 பேர் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து வரலாறு பார்க்கிறோமே அந்த களத்திலே எதிரிகளுடைய தரப்புல. அல்லாஹ் அக்பர். அவ்வளவு பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் இஸ்லாமிய மக்கள் நாம. இன்னைக்கு எப்படி இருக்கு வாக்குறுதி விஷயத்துல? எப்படி ஒரு போர்க்கள முக்கியமான சந்தர்ப்பத்தில் கூட ஒரு குஃபார்ட்ட கொடுத்த வாக்குறுதியை கண்ணியப்படுத்துவதற்காக ஊர்வத்தை உட்காருன்னு சொல்லி சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு சொந்தக்காரர் இன்றைக்கு சமுதாயம்னா எவ்வளவு வாக்குறுதிகள் இந்த உம்மத்தில் அள்ளி வீசப்படுது.